டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வேதியியலில் வந்து பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேர்வு நோக்கில் இந்த தலைப்புல முக்கியமான பாயிண்ட்ஸ் சிலது இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். ஸோ வேதியியல் பொறுத்தவரை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னா தனிமங்களும் சேர்மங்களும் உலோகவியல் அப்படின்னு முதல் தலைப்பும், ரெண்டாவது தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படின்னு ரெண்டாவது தலைப்பு முக்கியமானது வந்து மிக மிக முக்கியமானது. அதுல இருந்து டெஃபினட்டா நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. பட் இருந்தாலும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. ஸோ பக்கம் எண் வந்து 129 எடுத்துக்கோங்க. ஸோ 129ல பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்ற தலைப்பு 14வது சாப்டரா நமக்கு இருக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ எரிபொருட்கள்லாம் என்ன அப்படின்றத டெஃபினேஷன் பார்த்துட்டு புதைப்படிவ எரிபொருட்கள் என்னென்ன இருக்கு, அது திடநிலையில் என்ன இருக்கு, திரவ நிலையில் என்ன இருக்கு, வாயு நிலையில் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். முதன்மை எரிபொருள்லாம் என்ன, இரண்டாம் நிலை எரிபொருள்லாம் என்ன அப்படின்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதே மாதிரி பெட்ரோலியம் எப்படி உருவாச்சு, நிலக்கரி எப்படி உருவாச்சு அப்படி சொல்லி அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் கச்சா எண்ணெய்னா என்ன, கச்சா பெட்ரோலியம்னா என்ன, ஹைட்ரோ கார்பன் சொல்றாங்க அதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. பெட்ரோலியம் இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்புறம் கச்சா பெட்ரோலிய சுத்திகரிப்பு முறைனா என்ன, அந்த 400 டிகிரி செல்சியஸ்ல பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்றதுனா என்ன அப்படின்றதையும் இன்றைய வகுப்புல நீங்க அழகா வந்து தெரிஞ்சுக்க போறீங்க வந்து. அதுக்கடுத்து இந்த அன்றாட வாழ்க்கையில வந்து பிளாஸ்டிக் அப்படின்றத நம்ம வந்து பிரிக்கவே முடியாத ஒன்றா வந்து இருக்கு. நமக்கு தெரியும், நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனால இருந்து அனைத்து பொருட்களுமே பிளாஸ்டிக் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் வந்து செயற்கை பாலிமர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த செயற்கை பாலிமர்கள் இருந்து என்னென்னலாம் உருவாக்குறோம், எதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அன்றாட வாழ்க்கையில. உதாரணத்துக்கு செயற்கை இலைகள் அப்படின்னும் போது என்னென்ன இருக்கு, எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி நெகிழிகள் பிளாஸ்டிக்ல அதனுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன, தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்னா என்ன அப்படின்றது தெளிவாக வந்து பார்க்கப்படுறோம். அது மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு அந்த ரெசின் குறியீடு அப்படின்றது இருக்கும். அந்த குறியீடு எதை சொல்ல வருது, இப்போ 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன, 5னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துற இந்த 4 வகையான அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் குறியீடு நம்ம மிக முக்கியம். அது நம்ம தெருவில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்றது படிக்க போறோம். அதுக்கடுத்து இயற்கை எரிவாயு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுல சிஎன்ஜினா என்ன, எல்பிஜினா என்ன, எல்என்ஜினா என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வகுப்புல வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து சிஎன்ஜியின் நன்மைகள் மற்றும் பயன்கள் என்ன, நிலக்கரி இருப்பு வந்து எவ்வளவு இருக்கு உலக அளவில், நம்ம இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நிலக்கரி வகைகள் வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ அந்த 3 வகையில எது வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆற்றல் இருந்து கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அப்புறம் நிலக்கரி பொருட்களுடைய பயன்கள், நிலக்கரி வாயுல இருந்து நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குது, அதோட பயன் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒன்லைன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சரியான புரிதல் அப்படின்னு கிடைக்கும். அதற்கு அடுத்து வந்து தேர்வு நோக்கத்துல நமக்கு எதெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி இப்போ வந்து கொடுக்க போறேன். ஸோ அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும் கழிமுக்கிறோம். ஸோ வாங்க படிக்கலாம் வந்து. ஸோ இது நம்ம புத்தகத்துல வந்து சாப்டர் நம்பர் வந்து 14 இருக்கு. இதுக்கு முன்னாடி 13 தலைப்புகள் நம்ம முடிச்சாச்சு. இப்போ 14வது தலைப்பு பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்றத நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஸோ பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எரிபொருட்கள்லாம் நமக்கு எரிந்து ஆற்றலை கொடுக்கக்கூடியது. என்ன ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னா வெப்ப ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ வெப்ப ஆற்றலை கொடுக்கக்கூடியதான் நம்ம வந்து எரிபொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த எரிபொருட்கள் அப்படின்னு எடுக்கும்போது புதைப்படிவ எரிபொருட்கள், புதைப்படிவ எரிபொருட்கள்லாம் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி அதாவது 100-200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் வந்து பூமிக்கடியில புதைந்து, அது பெருங்கடல் பரப்புல இருக்குது புதைந்து, அதுதான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா வந்து பெட்ரோலியமா மாறுது அப்படின்னு வந்து. அதே ஒரு 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்கடியில புதைந்த தாவரங்கள் இருக்குல்ல, ஸோ அது என்னவா மாறுது அப்படின்னா நிலக்கரியா வந்து மாறுது அப்படின்னு. ஸோ இப்போ நிலக்கரி, பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை கூட்டாக நம்ம என்ன சொன்னோம், புதைப்படிவ எரிபொருட்கள். புதைப்படினா பூமிக்கடியில புதைந்து படிவமா மாறி அதனால உருவாகுது அப்படின்னு. ஸோ அதனால அது புதைப்படிவு அப்படின்னு. அப்ப நிலக்கரி எப்படி இருக்குன்னா திட நிலையில இருக்கு, பெட்ரோலியம் எப்படி இருக்கு திரவ நிலையில இருக்கு, இயற்கை எரிவாயு வாயு நிலையில இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ 3 நிலையில நமக்கான எரிபொருட்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு. அப்ப இந்த எரிபொருட்களின் வகைகள் வச்சு பார்க்கும்போது தினம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மரம், நிலக்கரி, கரி, சாணம், கோக், கரின்னு பார்க்கணும். திரவ எரிபொருட்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இல்ல வாயு எரிபொருட்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இயற்கை எரிவாயு அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதாவது நம்ம வந்து இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் சொல்லுவோம். அந்த நேச்சுரல் கேஸ் வந்து சிஎன்ஜின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து எல்என்ஜின்னு சொல்லுவாங்க, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இயற்கை எரிவாயுவா இருக்கு. அப்புறம் ஹைட்ரஜன், அதுவும் வாயுவா தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ப்ரோபேன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ப்ரோபேன் பியூட்டேன் எங்க இருக்குன்னா எல்பிஜில இருக்கு, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்ல இருக்கு. மீத்தேன் அப்படின்றது இயற்கை எரிவாயுல இருக்கக்கூடியதான். அந்த நிலக்கரி வாயு நிலக்கரியை நம்ம வாயுவை வந்து மாத்துறது. அப்புறம் நீர் எரிவாயு, வெடிப்பு உலை வாயு, கோக்கு, ஓவன் எரிவாயு, அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம
வாயு நிலையில பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்களா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப முதன்மையான இயற்கையா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா பெட்ரோலியம், அதான் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லி. அது இரண்டாம் நிலைனா அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அந்த பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்ற முறையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து டீசலாவும் பெட்ரோலாவும் மண்ணெண்ணையாவும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜியாவும் நிலக்கரி நாப்தலின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து பிரித்தெடுக்கிறோம் அப்படிங்கிறோம். இப்ப பெட்ரோலிய பொருட்கள்ல வந்து பெட்ரோலியம் அப்படின்னா பெட்ரோலியம்னா அது மீனிங் தான். பெட்ரோல் அப்படின்னா என்னன்னா பாறை வந்து, ஓலியம் அப்படின்னா எண்ணெய் வந்து. அப்ப பாறையிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்றதான் அதோட மீனிங்கா வந்திருக்கு. அதை பெட்ரோலிய எண்ணெய் அப்படின்னு கச்சா எண்ணெய் மற்றும் ஹைட்ரோ கார்பன் கொண்ட இயற்கை வாயுக்கள் இரண்டையும் உள்ளடக்கியதான் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப பெட்ரோலியம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா சுமார் 100 முதல் 200 வந்து. அப்ப நிலக்கரிக்கு இன்னும் காலம் வந்து அதிகம், 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறோம். அப்ப 100 இருந்து 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த நுண்ணிய கடல்வாழ் தாவரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பூமி கட்டில புதையுது. சோ அப்படி புதையக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதிக அழுத்தத்திலையும் வந்து வெப்பத்திலையும் நமக்கு என்னவா மாறுதுன்னா பெட்ரோலியமா மாறுது. அப்ப எரிக்கப்பட முடியாம, அப்ப அங்க என்ன கிடையாதுன்னா ஆக்சிஜன் கிடையாது. அப்ப ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழல் வந்து என்ன ஆகுதுன்னா அது பூமி கடியில புதைக்கப்பட்டு என்ன விலங்குகள்ல இருந்து நமக்கு என்ன உருவாகுதுன்னா பெட்ரோலியம் வந்து உருவாகுது. அது மாதிரி கடல் தாவரங்கள். அப்ப கடல் தாவரங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா புதைக்கப்பட்டு தான் நமக்கு என்ன உருவாகுதுன்னா 100 முதல் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெட்ரோலியம் அப்படின்றது நமக்கு உருவாகுது அப்படிங்கிறாங்க. அப்ப அது மூடப்பட்ட அந்த அடுக்குனால என்ன ஆகுதுன்னா பூமி கட்டியில போகும்போது பிரஷர் அதிகமாகும். அந்த அழுத்தம், அதான் அதிக அழுத்தம் அப்படிங்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அதிக அழுத்தத்தின் காரணமாக வெப்பநிலை அப்படிங்கிறோம். ஆக்சிஜன் இல்லாததுனால நம்ம எரிய முடியாம அது என்னவா மாறினா பெட்ரோலியமாக மாற்றப்பட்டன அப்படிங்கிறோம். இதான் வந்து நடக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு. இப்ப பெட்ரோலியத்தின் கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னப்பா இருக்குன்னா மெயினா வந்து ஹைட்ரோ கார்பன் சொல்றோம். அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, அவ்வளவுதான் வந்து. இது என்னன்னா ஒரு கொஞ்சம் சிக்கலான ஒரு கலவையா தான் பெட்ரோலியம் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி சிறிய அளவு என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, கந்தகம் இருக்கு, அப்புறம் கரிம பொருட்கள் இருக்கு. அப்ப பெட்ரோலியம் அப்படின்னும் போது கண்டிப்பா பெரிய அளவில் என்ன இருக்குன்னா அதுல வந்து ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு அப்படின்னு. அதுக்கடுத்து சிறிய அளவு ஆக்சிஜன், நைட்ரஜன், கந்தகம் மற்றும் கரிம சேர்மங்கள் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து. அப்புறம் எல்பிஜி திரவமாக்கப்பட்ட பெட்ரோல் அப்படிங்கிறோம். ஸோ மண்ணெண்ணெய் எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்துறது, விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்துறது, அப்புறம் உள்நாட்டு எரிபொருளாக பயன்படுகிறது. பெட்ரோல் டீசல் வந்து நம்ம தொழிற்சாலையிலையும் வாகனங்களையும் பயன்படுகிறது. கச்சா பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கச்சா வந்து பெட்ரோலிய எண்ணெய் ஒரு திரவம் அடர் பழுப்பு அல்லது பச்சை நிறத்தில் காணப்படும் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப அது என்ன நேரத்தில் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஸ்டேட்மெண்டா போட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹைட்ரோ கார்பன் அப்படின்னும் போது என்னன்னா கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டும் கொண்ட எளிய கரிம சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறோம். இதுல எப்படி இருக்கும்னா கார்பன் அப்படின்றது 4 இணைதிறன் கொண்டதா இருக்கும். வந்து ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இணைதிறன் கொண்டதா இருக்கும். இப்ப இந்த கார்பன் ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா இதுல வந்து சேர்றது அப்படிங்கிறோம். சோ அப்ப 4 இணைதிறன்களை கொண்டது அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணைதிறனை கொண்டதா வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். சோ அதுதான் வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கும் அப்படிங்கிறது. இந்த சேர்மம் 4 இணைதிறன் கார்பன் ஒரு இணைதிறன் கொண்ட ஹைட்ரஜன் ஆகும் அப்படிங்கிறோம். அப்ப ஹைட்ரோ கார்பன்கள் எப்படி இருக்கு அப்படின்றது அதையும் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். பெட்ரோலியம் இருப்பு உலக அளவுல எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா அமெரிக்கால இருக்கு, குவைத்துல இருக்கு, ஈராக், பெர்ஷியா, ரஷ்யா மற்றும் மெக்சிகோ. பெர்ஷியானா ஈரான் வந்து. அப்ப ஈராக், ஈரான், அதுக்கப்புறம் ரஷ்யா, அமெரிக்கா, குவைத், மெக்சிகோ அப்படி பார்க்கிறோம். ஆகிய நாடுகள் வந்து பெட்ரோலியத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளா இருக்கு. இந்தியாவில் பெட்ரோலியம் எங்க கிடைக்குது அப்படின்னா வந்து அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா, மும்பை அப்படின்னு மும்பை உயர பகுதி என்பது. அடுத்து ஆந்திர பிரதேசம் கோதாவரி கிருஷ்ணா படுகை, அப்புறம் தமிழ்நாட்டுல காவிரி படுகை அப்படிங்கிறோம். அப்ப பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய பகுதிகளா நம்ம பார்க்கும்போது இந்தியால அசாம்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு, மகாராஷ்டிரால மும்பை உயர் பகுதி, அண்ட் ஆந்திர பிரதேசத்துல கோதாவரி மற்றும் கிருஷ்ணா படுகை, அண்ட் தமிழ்நாட்டுல காவிரி படுகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணுங்கில ஒன்னாவோட நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியே நீங்க படிச்சுட்டாங்க கரெக்டா இருக்கும். புக்ல அண்டர்லைன் பண்ணி கச்சா எண்ணெய் அப்படின்னும் போது வந்து நம்ம ஒரு கருப்பு திரவமாகவும் இது வந்து பார்க்கப்படுகிறது. பழுப்பு நிறத்துல இருக்கும், பச்சை நிறத்துல இருக்கும், அப்படி கொடுத்தாலும் கரெக்ட் தான். கருப்பு திரவமாக பார்க்கப்படுகிறது. கச்சா பெட்ரோலிய சுத்திகரிப்பு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருமையான திரவம் தான். இது என்ன பண்ணோம்னா பெட்ரோலிய வாயு, பெட்ரோல், டீசல், மசகு எண்ணெய், பாராஃபின், மெழுகு போன்ற பல்வேறு கூறுகளின் கலவையா இருக்கு. இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பின்ன காய்ச்சி வடித்தல் அடிமுக்கலாம். சோ அதன் மூலமா என்ன பண்ணலாம், பிரித்தெடுக்கலாம் அடிமுக்கலாம். அப்ப கச்சா எண்ணெயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 400 டிகிரி செல்சியஸ் சுமார் இந்த டெம்பரேச்சர் வந்து முக்கிய எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. அப்ப 400 டிகிரி செல்சியஸ்ல என்ன பண்றோம்னா ஒரு உலையில போட்டு அதை வெப்பப்படுத்துறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது அந்த கச்சா எண்ணெய் நீராவிகள் கோபுரத்து மேல போகும். எப்படி நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வச்சோம்னா தண்ணியை வந்து ஹீட் பண்ணோம்னா எப்படி ஆவியா மாறுதோ அந்த மாதிரி 400 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகுதுன்னா அந்த கச்சா எண்ணெயில இருக்கக்கூடிய இதெல்லாம் நீராவியா மாறுது. அப்ப கோபுரத்துக்கு மேல அப்படியே நகர்ந்து போகுது. அப்படி நகரும் பொழுது ஒவ்வொரு வெப்பநிலையும் என்ன பண்ணுன்னா தனித்தனியா நம்ம பிரிச்செடுக்கிறோம் வந்து. அப்ப ஒவ்வொரு கொதிநிலை வரம்புகளுக்கு ஏற்ப அது ஒடுங்குகின்றன. அப்ப தனித்தனியா பிரியுது. அப்ப பல்வேறு பின்னங்களா மாறுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் அப்படின்றத நம்ம இதன் வழியா பைப் வழியா அனுப்பும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படுத்தும் போது என்னவா மாறும், நீராவியா மாறும். அந்த நீராவியா மாறுது என்ன பண்ணணும்னா
அந்த கோபுரத்துக்குள்ள என்டர் ஆகுது, டவருக்குள்ள என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆனவொடனே என்ன ஆகுதுன்னா 400 டிகிரி செல்சியஸ்ல வந்து முதல்ல வந்து வீல் படிகிறது வந்து பிட்டுமினன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவத்தை வீல் படியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 350 400 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் ஆயிலா வந்து கிடைக்குது. அடுத்து 300 to 350 லூப்ரிகேட்டிங் ஆயில். அடுத்து டீசல் 250 300, கெரோசின் வந்து பாத்தீங்கன்னா 170 250, 40 60 பெட்ரோல். அந்த டாப்ல தான் என்ன கிடைக்குதுன்னா வந்து பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு கிடைக்குது 40 டிகிரி செல்சியஸ்ல அப்படிங்கிறது. ஸோ அப்போ பாட்டம்ல என்ன கிடைக்குதுன்னா பிட்டுமினன் கிடைக்குது அப்படிங்கிறோம். பாட்டம்ல கிடைக்கக்கூடிய பிட்டுமன், டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடியது அப்படின்னா வந்து பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அது அப்படியே அந்த டவர்ல இருக்கிற அந்த கோபுரத்தில் இருக்கிறது அப்படியே நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போ பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு வீட்டு எரிபொருளுக்காக பயன்படுறது, அது மேல வந்து டாப்ல வந்து கிடைக்கிறது. ஸோ பாட்டம்ல இருக்கிறது பிட்டுமன் அப்படின்றது பூச்சி மற்றும் சாலை அமைப்பிற்கு பயன்படுத்தப்படும் பொருள். வேற என்னெல்லாம் கிடைக்குது? பாராஃபின் மெழுகு, எரிபொருள் எண்ணெய், அப்புறம் மெழுகு எண்ணெய், அடுத்து வந்து டீசல், அப்புறம் கெரோசின் வந்து மண்ணெண்ணெய் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த லெவல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து பெட்ரோல், மண்ணெண்ணெயில பெட்ரோல், இது கெரோசின் வந்து மண்ணெண்ணெய் அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த டவர்ல கிடைக்கக்கூடியது. அப்ப கச்சா எண்ணெயில இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா பிட்டுமன் கிடைக்கும், பாராஃபின் மெழுகு கிடைக்கும், அப்புறம் எரிபொருள் எண்ணெய் கிடைக்கும், அப்புறம் மெழுகு எண்ணெய் கிடைக்கும், டீசல், கெரோசின், பெட்ரோல், அதுக்கப்புறம் பெட்ரோலிய வாயு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு அந்த அடுக்குல கிடைக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு வழிமுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து செயற்கை பாலிமர்கள் அப்படின்றது வந்து பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் வாயுவிலிருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தி மனிதனால் உருவாக்கப்பட்ட பாலிமர்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த செயற்கை பாலிமர்கள் அப்படின்னா பெட்ரோலியத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பார்க்குற பிளாஸ்டிக் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து நமக்கு பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்குது. இப்போ ரேயான் இருக்கு, லைனால் இருக்கு, பாலிஸ்டர் இருக்கு அப்படின்னு இது எல்லாமே பெட்ரோலியத்திலிருந்து தான் கிடைக்குது அப்படின்னு. ஸோ அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்டது அந்த பாலிமர்கள் இது பெட்ரோலிய எண்ணெயிலிருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது அல்லது வாயுலேருந்து கிடைக்குது. அப்போ நெகிழி என்பது செயற்கை பாலிமர்கள் அப்படின்னு. ஸோ பிளாஸ்டிக் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்டிஃபிஷியல் பாலிமர்ஸ் அப்படின்ற வந்து இப்போ பாலிவினைல் குளோரைடு, பிவிசி போன்ற பாலிமர்கள் பல படிகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ பிவிசியில் என்ன இருக்கு அப்படின்னா பாலிமர்கள் தான் இருக்கு, அது ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. இதுல எத்திலீன், புரோபைலீன் ஆகியவை பல்வேறு வகையான பிளாஸ்டிக்களை உருவாக்கும் கட்டுமான தொகுதி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த பாலிமர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா பாலிமர்ஸ் ஒன்னா சேரும்போது எத்திலீன், புரோபைலீன் அப்படின்றது வந்து உருவாகும். ஸோ அதுதான் வந்து பிளாஸ்டிக் என்ன பண்ணுதுன்னா உருவாக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப பாலிமர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் எதுல இருக்குன்னா பிளாஸ்டிக்ல வந்து இருக்கு செயற்கை பாலிமர்கள். அந்த பாலிமர்கள் எதை உருவாக்குது அப்படின்னா வந்து எத்திலீன், புரோபைலீன் உருவாகுது. இப்போ புரோபைலீனோட ஸ்ட்ரக்சர் இது வந்து எத்திலீனோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப C2H4 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எத்திலீனா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி நமக்கு C2H3 அண்ட் CH3 அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப C2H3 CH3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குன்னா ப்ரொபைலின் வந்து இருக்கு. அப்ப இந்த ப்ரொபைலின் எத்திலீன் அப்படின்றது எப்படி உருவாகுதுன்னு கேட்டானா பாலிமர்ல இருந்து தான் உருவாகுது. அப்ப இந்த பாலிமர்கள் அப்படின்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து உருவாக்குது. ஸோ அந்த பாலிமர்கள் இருக்கக்கூடியதான் பாலிமர்கள் எதை உருவாக்கும் ப்ரொபைலின் பத்திரின் இதுதான் என்னவா உருவாக்குதுன்னா பிளாஸ்டிக் வந்து உருவாக காரணமா இருக்கு. ஸோ பிளாஸ்டிக்ல நம்ம பல வகைகள் வந்து இருக்கு. வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செயற்கை இலைகள் அப்படின்றத அதே பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் வாயுவை துணை பொருளாக அதை வந்து செயலாக்குவதன் மூலியமா பின்ன காய்ச்சி வடிக்கும் போது அதுல கிடைக்கிற துணை பொருட்கள் தான் நம்ம இது வந்து உருவாக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு செயற்கை இலைகள் அப்படின்னும் போது அதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் அப்படின்றது நமக்கு தேர்வு நோக்கில் வந்து இம்பார்ட்டன் வந்து என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நைலான், பாலிஸ்டர் மற்றும் அக்ரிலிக் அப்படின்னு. ஸோ போன்ற செயற்கை இலைகள் அப்படின்றது ஆடை, போர்வை, பல் துலக்குதல், மெத்தைகள் அடைத்தல் போன்ற பல்வேறு பிளாஸ்டிக் பொருட்கள் உருவாக்க தயாரிக்க பயன்படுகிறது. அப்ப நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக் அப்படின்றது எங்க இருந்து உருவாகுதுன்னா செயற்கை இலைகள் அது பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் வாயுல இருந்து உருவாகுது. நைலான் செயற்கை இலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதை எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா இப்ப காலுறைகள், சாக்ஸ் இருக்கு, கயிறுகள், கூடாரங்கள், அப்புறம் பிரஷ், பல் துலக்கல், கார் சீட் பெல்ட், தூங்கும் பைகள் வந்து ஸ்லீப்பிங் பேக்ஸ் வந்து அதுக்கப்புறம் திரைச்சிலைகள் சொல்லிட்டு இதெல்லாமே நைலான்ல தான் நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறோம். ஸோ நைலான் நூல் என்பது எஃகு கம்பியை விட வலிமையானது அப்படிங்கிறோம். ஸோ இப்போ எஃகு கம்பியோட வலிமையானது எதுன்னு கேட்டாங்கன்னா நைலான் நூல் அப்படிங்கிறோம். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம சீட் பெல்ட் அதில் பயன்படுத்துறோம். இப்போ பேராஷூட் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் வந்து நைலானால செய்யறோம். அது மாதிரி மலை ஏறும் போது அந்த கயிறும் வந்து பார்த்தீங்கன்னா நைலானால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறோம். அடுத்து பாலிஸ்டர் அண்ட் அக்ரிலிக். ஸோ பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் பாலிகாட்டு, பாலிஸ்டர் ட்ரெஸ். அப்போ ஆடையில வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பருத்தியோட இது சேர்த்து நம்ம பயன்படுத்தணும் அப்படி பார்க்குறோம். ஸோ பாலிஸ்டர் இன்னொரு மற்றொரு இலை, செயற்கை இலை பார்க்குறோம். இது மற்ற நூல்களை போல நெய்யக்கூடிய மிக நுண்ணிய இலைகளாக அப்போ நெய்யக்கூடியது அப்படி பார்க்குறோம். இப்போ சீல்டு பெட்லையும் கயிறுலையும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸாக பயன்படுத்த முடியாது நைலான்ல. ஆனால் பாலிஸ்டர் அப்படின்றது என்ன பண்ணணும்னா நுண்ணிய இலைகளாக வந்து இருக்கு. ஸோ அதனால நெய்யக்கூடியது. அப்போ நம்ம காட்டனோட நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது பாலிகாட்டு, பாலிவுல்லு, டெரிகாட்டு அப்படின்ற பெயர்ல நம்ம பாலிஸ்டரை விற்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ இப்போ பாலிஸ்டர் என்ன பெயர்ல விற்கப்படுகிறது அப்படின்னா பாலிகாட்டு, பாலிவுல்லு, டெரிகாட் என்ற பெயரில் விற்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அடுத்து PET வந்து பாலிஎத்திலீன் டெராப்திலேட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது வந்து பெட் பாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பாலிஸ்டரின் மிகவும் பழக்கமான வடிவம் அப்படின்னு பார்க்குறது. இது தண்ணீர் மற்றும் சோடா பாட்டில்
கம்பிகள், பாத்திரங்கள், படச்சொருட்கள் மற்றும் கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பெட் பாட்டில் அப்படின்றத நமக்கு எங்க இருக்குன்னா அதுதான் வந்து நம்ம இங்க பார்க்கக்கூடிய பாலிஸ்டர் ட்ரெஸ் வந்து பாலிகாட்டு, பாலிவுல், டெரிகாட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆடைகள்லையும் அதுதான் பயன்படுகிறது. அதே தான் நம்ம வாட்டர் பாட்டில் தயாரிக்கும் காரணமா இருக்கு சொல்லிக்கிறோம். தண்ணீர், சோடா பாட்டில்கள், பாத்திரங்கள், படச்சொருட்கள், கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது. அப்ப ஆடைகள் இருக்கிறது பாலிஸ்டர் இலைகளால் ஆனது அப்படிங்கிறோம். அடுத்து கம்பிளி சட்டை, இது வந்து அக்ரிலிக் வந்து. இப்போ அக்ரிலிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது செயற்கை இலையில ஒரு வகை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அக்ரிலிக் அப்படின்றதுல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கம்பிளி சட்டை, மேல் துண்டுகள் அப்படின்றது தயாரிக்கப்படுகிறது, செயற்கையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அக்ரிலிக் ஆடைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் மலிவானவையா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கம்பேரிட்லி இப்போ உள் அப்படின்றது வந்து நம்ம விலங்குகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது, ஸோ அது காஸ்ட்லியா இருக்கும். ஆனால் அக்ரிலிக் அப்படின்னும் போது வந்து அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பளி சட்டை அப்படின்னு தயாரிக்க முடியும். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி பல்வேறு வண்ணங்கள்ல இது வந்து கிடைக்கும். வந்து இப்போ விலங்கினங்கள் அப்படின்னு பார்க்கவும் ப்ரௌன் கலர், இல்லை பிளாக் கலர், ஒயிட் கலர் சைடு அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினலா இருக்கு. இது பல நிறங்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி சட்டைகள், ஸ்வெட்டர்ஸ் அப்படின்றத நம்ம உருவாக்கலாம் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்கு காரணமா இருக்கிறது அக்ரிலிக் அப்படி பார்க்குறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை இலைகள் அதிக நீடித்த மலிவான விலை, அப்புறம் பரவலான பயன்பாட்டுக்கு இருக்கும் அப்படி பார்க்குறோம். அதனாலதான் ரொம்ப சீப்பா இருக்கிறனால எல்லாருமே வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. அடுத்து வந்து நெகிழி. நெகிழி அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்கா 2 வகையா வந்து பிரிக்கலாம். இப்போ இலைகள் வழியா நம்ம பார்த்தோம். அது மாதிரி பிளாஸ்டிக் அடிப்படையானது வந்து பாலிமர்கள். இந்த பாலிமர்கள் ஒன்னா சேர்ந்தா ப்ரொபலின், எத்திலின் அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து நம்ம பிளாஸ்டிக் உருவாக்குறோம். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து பயன்படுத்துறோம்? பாலிமர்கள் ஆன அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்று வந்து தெர்மோ பிளாஸ்டிக், ரெண்டாவது வந்து தெர்மோசெட். தெர்மோ பிளாஸ்டிக்கும் தெர்மோசெட் பிளாஸ்டிக் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து நம்ம இதை வெப்பப்படுத்தி உருக்கி திருப்பியும் மறுசுழற்சி வந்து பண்ண முடியும். தெர்மோ பிளாஸ்டிக். தெர்மோசெட்டை மறுசுழற்சி பண்ண முடியாது, வெப்பப்படுத்த முடியாது. வெப்பப்படுத்தினா உருகாது, அதுக்கு போல இருக்கும். அப்படி இறுகி கரியா வந்து மாறிடும் சொல்லிக்கலாம். அப்ப வெப்பத்தால் இலகும் அப்படின்ற பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெர்மோ பிளாஸ்டிக். வெப்பத்தால் இருக்கக்கூடியது அப்படின்னா தெர்மோசெட் பிளாஸ்டிக் அப்படின்னு. ஸோ அப்போ வெப்பப்படுத்தும் பொழுது இலகுகிறது, இதை வந்து வெப்பப்படுத்தும் போது கடினத்தன்மை அடைகிறது அப்படின்னு. ஸோ அதான் 2த்துக்கும் வித்தியாசமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ தெர்மோ பிளாஸ்டிக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாலிஎத்திலீன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது ஒரு பிளாஸ்டிக்கின் உதாரணம் அப்படின்னு பார்க்கிறோம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பாலித்தீன் நெகிழிப்பைகள் தயாரிக்க இது பயன்படுகிறது அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அந்த பாலித்தீன் அப்படின்றது தயாரிக்கிறதுக்கு இந்த தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்றத நம்ம பயன்படுத்துறோம். தெர்மோ பிளாஸ்டிக் பாலித்தீன் பேக் வந்து நம்ம உருக்கும் போது மெல்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்போ இது வந்து பாலித்தீன் அப்படின்ற பேக் வந்து அதான் பாலிஎத்திலீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் பாலித்தீன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு. பாலித்தீன் வந்து நெகிழிப்பை எரிக்கும் போது அது உருகி திரவமாக மாறுகிறது. அப்புறம் விரும்பத்தகாத வாசனை, பிரகாசமான சுடர், இதெல்லாம் அதோட புகைக்கறி வெளிப்படும். இப்போ பெட் பாட்டில் அப்படின்னு பாலிஎத்திலீன் டெராப்திலேட் அப்படின்னு பாட்டில் நம்ம கொதிக்கும் நீர் அதில் ஊற்றினோம்னா என்ன ஆகிடும்? அது வந்து சிதைந்து விடும். வெப்பமடையும் போது எளிதில் மென்மையாகக்கூடிய மற்றும் வளைக்கக்கூடிய பிளாஸ்டிக்குகள் தெர்மோ பிளாஸ்டிக்குகள் என்று அழைக்கப்படுகிறது. ஈஸியா மெல்ட் ஆகி என்ன ஆகுனா வளையக்கூடியது அப்படின்னா அந்த தெர்மோ பிளாஸ்டிக் வந்து நம்ம சொல்லலாம். தெர்மோசெட் அப்படின்னும் போது என்னன்னா சூடாக்குவதன் மூலம் மென்மையாக்க முடியாது அப்படிங்கிறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இறுகிடும் அப்படிங்கிறோம். இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு என்னன்னா பிளாக்லைட், இன்னொன்னு என்னன்னா மெலமைன் வந்து. ஸோ பிளாக்மைன், மெலமைன் அப்படின்றது தெர்மோசெட்டிங் அப்படின்னா இறுகும் பிளாஸ்டிக் எடுத்துக்காட்டு அப்படிங்கிறோம். இப்போ பிளாக்லைட் வந்து அப்படின்றது எங்க பயன்படுத்தணும்? வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது அப்படிங்கிறோம். அப்ப வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது. இது மின்சார புத்தன்கள், பட்டன் இருக்குல்ல, சுவிட்சஸ் இருக்குல்ல, அது அப்புறம் பாத்திரங்கள், கைப்பிடி. இப்ப பேன் இருக்கு, குக்கர் இருக்கு, ஆனா அதனோட கைப்பிடி எதுல பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பிளாக்லைட்டால் ஆனது அப்படிங்கிறோம். மெலமைன் அப்படின்றது என்னன்னா தீயை எதிர்க்கும் தன்மை கொண்டது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ட்ரெஸ் வந்து ஆடைகள் அப்படின்னு துணிகள் தீயை எதிர்க்கும் துணிகள் தயாரிக்க, அது மாதிரி தரையில வந்து ஓடுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தீயை எதிர்க்கும் ஓடுகளாக வந்து மெலமைன் வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ பேக்லைட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டில் பயன்படுத்துறாங்க. அதே மெலமைன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தீயை எதிர்க்கக்கூடிய ஆடைகளும் தரை ஓடுகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறோம். அது நெகிழின் ரெசின் குறியீடுகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னதான். அந்த குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரத்தும் அம்பு இருக்கும், முக்கோணம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் எண் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து நெகிழி குறியீடு அப்படிங்கிறோம். வந்து ரெசின் குறியீடு. அந்த நெகிழி குறியீடு அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரத்தும் அம்பு இப்படி இருக்கு. ஸோ அதே மாதிரி அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. இப்போ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ 011 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ அது எதை குறிக்குதுன்னா அதில் வந்து பாலிஸ்டர் அப்படின்றது இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அந்த பாலிஎத்திலீன் டெராப்திலேட் அப்படின்றது அதில் காணப்படுகிறது. அதை நம்ம ஷார்ட்டா என்ன சொல்லணும்னா பெட் பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த வகையான பிளாஸ்டிக்குகள் என்னென்ன இருக்கு, இந்த துரத்த மம்பு குறியீடை வச்சு குறிக்கும் போது என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஎத்திலீன் டெராப்திலேட் அப்படின்னு PET அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பாலிஎப்திலீன் வந்து டெராப்திலேட்ல ஹை டென்சிட்டி வந்து இருக்கும். ஸோ அப்போ பாலிஎப்திலீன் இருக்கு அப்படின்னா அது வந்து ஹை டென்சிட்டியா இருக்கிறது வந்து HDPE, அதான் PEHD அப்படின்னு சொல்றோம். PVCனா பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு. இந்த விரிவாக்கமே நம்ம கேள்வி கேட்டுருவோம். வந்து PELD, LLDPE அப்படின்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் வந்து LLDPE வந்து லீனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LLDP அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ அப்போ பிஎல்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது லோ டென்சிட்டி பாலிஎத்திலின், அண்ட் எல்எல்டிபிஇ அப்படின்றது வந்து லீனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் அப்படிங்கிறோம். அடுத்து பிபினா பாலிப்ரோபிலின் அப்படிங்கிறோம். அண்ட் இபிஎஸ்னா எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டிரின் அப்படிங்கிறோம். அண்ட் எக்ஸ்ட்ரூடட் வந்து பாலிஸ்டிரின் வந்து எக்ஸ்பிஎஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது தெர்மோகோல் ஷீட் வந்து உருவாக்க காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். ஹெச்ஐபிஎஸ்னா இம்பாக்ட் பாலிஸ்டிரின் அப்படின்றது ஹெச்ஐபிஎஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த விரிவாக்கம் நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேட்டானா ஆன்சர் பண்ண ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் இந்த பிஇடியில் பாலிஎத்திலின் டெராப்திலேட் அது கேட்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பாலிவினைல் குளோரைட் அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், அதை கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்து நெகிழி ரெசின் குறியீடுகளில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிஎஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது, திருப்பி திருப்பி பயன்படுத்தக்கூடாது. அப்போ நம்ம தெரியாம வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதை கிரஷ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணிடணும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து திருப்பி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினா ஸோ அதில் வந்து என்ன ஆகும்னா ஆன்டிமனி அப்படின்ற வேதிப்பொருள் வெளியேறும். வந்து அதுக்கு உடலுக்கு நன்மை பயக்காது, அது மூலியமா நமக்கு கேன்சர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லங் சம்பந்தமான டிசீஸ் வரும் அப்படின்னு. ஸோ அப்போ ஆடைகளுக்கு பெருமளவு பாலிஸ்டர் என்ற இலை செயற்கையாக பயன்படுத்துறோம். அதுவும் வந்து இந்த முதல் பிளாஸ்டிக் வந்து பிஇடி அப்படின்றதுலாம் அதனால உருவானது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடை வந்து நம்ம அம்பரலா இருக்குல்ல, அது பாலிஸ்டர் அப்படிங்கிறோம். அப்புறம் விளையாட்டு உடைகள் அப்படின்னு பார்க்குறோம், நம்ம போடுற அந்த ஜெர்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பாலிஸ்டர் அப்படிங்கிறோம். அப்புறம் வெப்பமூட்டும் மேலுரைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்வெட்டர்கள், கயிறு, ஸ்னெயில், தூங்குவதற்கு எதுவான பாலிஸ்டர் இலை பைகள் அப்படிங்கிறோம். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரெசின் குறியீடு வந்து ஒன்று பாலிஸ்டரை குறிக்கிறது. ரெண்டாவது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெல்லாம் தயார் பண்றாங்களா ஃப்ரெண்ட், அது வந்து ரெசின் குறியீடு வந்து 2 அப்படிங்கிறோம். அப்புறம் கயிறு, மீன்பிடி வலை, வலுவூட்டப்பட்ட கான்கிரீட், குண்டு துளைக்காத உள்ளாடைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த குண்டு துளைக்காத ஆடைகள் அப்படின்னு போட்டு புல்லட் ப்ரூஃப் சொல்லிட்டு அது எதனால் ஆனதுன்னா அந்த ரெசின் கோடு வந்து 2 ஹை டென்சிட்டி பாலிஎத்திலினால் ஆனது அப்படி பார்க்குறோம். இதுவும் ஒரு பாதுகாப்பான நெகிழி என்று கருதப்படுகிறது. இது மெலிதாக மிகவும் வலுவான தாக்குதலை எதிர்கொள்ளும் அற்புத தன்மை கொண்டது, ஈரப்பதத்தின் உள்ளே விடாமல் தடை செய்யும் சக்தி வாய்ந்தது, பெருமளவு மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கா இதுவும் இருக்கு. அப்போ 1-2 சேஃபான பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. அடுத்து பிவிசி வந்து பாலிவினைல் குளோரைடு இருக்கிறோம். இந்த இலைகளால் ஆனது, அந்த வினையன் இலைகளால் செய்யப்படும் மலை குடைகள், வெளிப்புற துணிகள், மலை கூட்டுகள் இதெல்லாம் தயாரிக்க பிவிசி பயன்படுகிறது. பெரும்பாலும் நம்ம பைப் வந்து பிவிசி வந்து இருக்கும் வந்து. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஆபத்தான ஒரு நெகிழியா வந்து இருக்கு. அந்த மாறும் வானிலைக்கு எதிர்கொள்ளக்கூடியது, தீ தடுப்பு, இப்ப வெதரிங் ப்ராசஸ், வெளியே பைப் இருக்கு அப்படின்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரமா என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படாது அப்படிங்கிறது. ஸோ அதனால அது சிறந்த பண்புகளை கொண்டாட நம்ம அதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அப்படின்றது கிடையாது அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம இதை பயன்படுத்த முடியாது பிவிசி அப்படிங்கிறோம். அடுத்து H அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான ஒரு நெகிழியா, சரி அடுத்து 5th ஒன் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான ஒரு நெகிழியா கருதப்படுகிறது அப்படிங்கிறோம். இது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியதா வந்து பயன்படுத்தியுடன் எரியக்கூடிய பொருட்களையும் தயாரிக்க நெய்யப்படாத பிபி பாலிஸ்டின் அப்படின்றது துணிகள் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கான்கிரீட்டுகள் போடும் பொழுது அதனுடைய கலவையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரெசின் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து 1 இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதான் வந்து பாலிஎத்திலின் டெராப்திலேட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். 2 அப்படின்றது வந்து ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பிவிசி பாலிவினைல் குளோரைடு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ இந்த 3மே நம்ம இங்கே ஏற்கனவே மார்க் பண்ணதான். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் ஹை டென்சிட்டி அப்படின்னா பாலிஎத்திலின் டெராப்திலேட் அப்படிங்கிறோம். மேலே இருக்க அந்த பிஇ தான் வருது. ஸோ அதை ரெண்டாவதும் நமக்கு வந்து சேஃபான ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறோம். பிவிசி அப்படின்றது அதுவும் நமக்கு சேஃபான ஒரு பிளாஸ்டிக்கா இருக்கு. பாலிபர்பலின் அப்படின்றது வந்து 5th ஒன், அதுவும் நமக்கு பிவிசி வந்து பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் கிடையாது. 1-2 சேஃபானது அண்ட் 5 சேஃபானது. அந்த பாலிப்ரோபிலின் அப்படின்றது வந்து 5ஆவதா இருக்கிறது சேஃபானது அப்படிங்கிறோம். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். வந்து நம்ம கேட்டாங்கன்னா 1 தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, அது விட்டாங்கன்னா 2, அப்புறம் 3 வந்து பிவிசி அப்படின்னு பார்க்குறோம். 5 வந்து பார்த்தீங்கன்னா பாலிப்ரோபிலின் அப்படின்னு 5ஆவது நமக்கு பாதுகாப்பான ஒரு நெகிழியா வந்து இருக்கு. அப்போ பாதுகாப்பானதுன்னா 1, 2, 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது போதும் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயு அப்படின்றது எங்க உருவாகுது அப்படின்னா சதுப்பு நிலங்கள், கழிவு நீர் மற்றும் நிலக்கரி அல்லாத பெட்ரோலிய சுரங்கங்களில் தாவரங்கள் சிதைவடையும் போதெல்லாம் இந்த இயற்கை எரிவாயு உருவாகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இயற்கை எரிவாயு உருவாகிறதுக்கான இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில் உருவாகுது. இதில் என்னப்பா இருக்கு அப்படின்னா 90% மீத்தேன் இருக்கு. எப்படி பெட்ரோலியத்தில் வந்து நம்ம சொல்லும் போது ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு தான் இருக்கு. இதுனா மீத்தேன் தான் CH4 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதான் இருக்கு. ஆனால் மீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பெயர் இருக்கு சொல்லி பார்க்கலாம். இயற்கை எரிவாயு அதிகமாக காணப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குறோம். பெட்ரோலியம் காணப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஸோ இந்தியாவில் வந்து அஸ்ஸாம் பார்த்தோம், மகாராஷ்டிரா பார்த்தோம், அதுக்கடுத்து ஆந்திர பிரதேசம் பார்த்தோம், அப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இயற்கை எரிவாயு அதிகமாக காணப்படப்படுது திரிபுரா, வந்து ராஜஸ்தான், மகாராஷ்டிரா,
ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு அப்படிங்கிறோம். அப்போ புதுசா என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா திரிபுரா, ராஜஸ்தான் ஆட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோலியத்துல பார்க்கும்போது இருந்த அதே மகாராஷ்டிரா இருக்கு, ஆந்திரா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப இயற்கை எரிவாயுல திரிபுரா, ராஜஸ்தான் வந்து ஆட் ஆயிருக்கு. அது ஞாபகம் வச்சுட்டா போதும். சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜி அப்படிங்க, எல்பிஜில எல்என்ஜி வந்து. சிஎன்ஜி அப்படின்னா என்னன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அழுத்தத்துக்கு உட்பட்ட இயற்கை எரிவாயு அப்படிங்கிறோம். எல்என்ஜி அப்படின்னும் போது திரவ இயற்கை எரிவாயு, லிக்விஃபைடு அப்படின்னு பார்க்குறோம், லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்க்குறோம். சிஎன்ஜி என்ன பண்ணலாம், அதிக அழுத்தத்தில் நம்ம வந்து சேமிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அது எல்என்ஜி அப்படின்னும் போது என்னன்னா தீவிர குளிர் திரவ வடிவில் வந்து சேமிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இப்போ சிஎன்ஜி நன்மைகள் மற்றும் பயன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது குறைவான மாசுபடுத்தும் எரிபொருளாக வந்து இருக்கு ஒன்று. அப்போ மாசுபடுத்துறது வந்து குறைவாக வந்து இருக்கும். ரெண்டாவது, இது நேரடியாக வீட்டில் தொழிற்சாலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு. மூணாவது, இது ரசாயனங்கள் மற்றும் உரங்களின் உற்பத்திக்கு தொடக்க பொருளாக இருக்கு. ரசாயனங்கள் உற்பத்திக்காக பயன்படுத்துறோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் தொழிற்சாலை வந்து எரிக்க பயன்படுகிறது. அப்புறம் குறைவான மாசுபடுத்தும் பொருளாக வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி நமக்கு எல்பிஜி மாதிரி டேஞ்சரஸ் கேஸ் கிடையாது. காரணம் என்னன்னா இது வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாயுக்களோட அடர்த்தி குறைந்தது, லேசானது. அப்ப இது லீக் ஆச்சுன்னா உடனே வெளியே கிளம்பி மேலே போயிடும். அப்ப வீட்டுக்குள்ள வந்து இருக்காது. அப்ப நம்ம அந்த ஆபத்து, தீ விபத்து அப்படின்னு ஏற்படாம தடுத்துரும் அப்படிங்கிறோம். ஸோ அதான் சிஎன்ஜி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நிலக்கரி. நிலக்கரி இருப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்தியாவில் நிலக்கரி சுரங்கம் எப்ப ஆரம்பிச்சானா 1774 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறோம். தொடங்கப்படும். உலகின் நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகள் இந்தியா இப்போது 3வது இடத்துல இருக்கு. நிலக்கரி இருப்புல வந்து 3/2 பங்கு யாருக்கிட்ட இருக்குன்னா ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு சீனா அப்படிங்கிறோம். இவங்க 2 பேரும் தான் அதிக அளவு நிலக்கரி இருப்பு கொண்ட நாடுகளா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். நிலக்கரி உருவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெட்ரோலியத்தை கம்பேர் பண்ணும்போது நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பெட்ரோலியம் வந்து 100 இருந்து 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறோம். அப்ப தாவரங்கள், அது அப்புறம் மாபெரும் பரணிகள் ஜுராசிக் பீரியட்ல வாழ்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தன. அது வந்து அந்த தாவரங்கள் வெப்பமற்ற அழுத்தம் காரணமாக மண்ணின் அடிப்பகுதியில் புதைப்படிவமா மாறி இருக்கு. வந்து அப்ப தாவரங்கள் வந்து என்னவா மாறுது, நிலக்கரியா மாறுது. இப்போ மரக்கட்டை இருக்கா சரியா எரியலன்னா நம்ம கரியா வந்து மாறும். அந்த மாதிரி தான் தாவரங்கள் வந்து பூமி கடியில புதைந்து வெப்பமற்ற அழுத்தம் காரணமாக நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா நிலக்கரியா மாறுது. அப்ப அழுகிய செடிகள் அழுத்தப்பட்டு நிலக்கரி உருவானது. நிலக்கரியின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது லிக்னைட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 25% 35% வந்து கார்பன் கொண்டது. இப்போ கார்பன் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து சிறந்த நிலக்கரி அப்படின்னு பார்க்குறோம். கார்பன் அதே மாதிரி அதிகமா இருந்தது அப்படின்னா வந்து அது குவாலிட்டி கம்மியா இருக்கக்கூடிய இரும்பு அப்படின்னு பார்க்குறோம். வந்து நம்ம இரும்போட வகைகள் பார்க்கும்போது தேனி இரும்புனா கார்பன் இருக்கிறதே கம்மியா இருக்கும், 0.25% விட கம்மியா இருக்கும். அது தரம் வாய்ந்த இரும்பு அப்படின்னு பார்க்குறோம். ஆனா இங்க வந்து நிலக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். என்னன்னா கார்பன் அதிகமா இருந்தா அது குவாலிட்டி. அப்ப அதிகமா இருக்கிறது என்ன அப்படின்னா 3வது வகையா இருக்கக்கூடிய ஆந்திரசைட் நிலக்கரி. இது வந்து 87% 97% கார்பனை கொண்டிருக்கும் அப்படிங்கிறோம். ரெண்டாவது வந்து பிட்டுமினஸ் அப்படின்றது வந்து 45 86 நம்ம நெய்வேலியில கிடைக்கிறது வந்து லோ குவாலிட்டி கார்பன் நிலக்கரி தான் கிடைக்கும். ஸோ அது வந்து 25 35% கார்பனை கொண்டுள்ளது அப்படிங்கிறோம். ஸோ லிக்னைட், பிட்டுமினஸ், ஆந்திரசைட். ஸோ அதிக ஆற்றலை கொண்ட நிலக்கரி எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திரசைட் அப்படிங்க. நெய்வேலியில கிடைக்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம லிக்னைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். நிலக்கரி காற்று இல்லாத நிலையில் சூடாக்கப்படும் போது அது சிதைவு காய்ச்சி வடித்தல் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னா பெட்ரோலியம் பார்த்தோம். சிதைவு காய்ச்சி வடித்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நிலக்கரி. அப்ப என்ன அர்த்தம்னா காற்று இல்லாத சூழல்ல வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா அப்ப என்னவா மாறுதுன்னா சிதைவடைஞ்சு வாயுவா வந்து மாறுது அப்படிங்கிறோம். அந்த நிலக்கரி வாயுவை நம்ம என்ன பண்ணோம்னா உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். வந்து அதே மாதிரி அந்த நிலக்கரியில இருந்து நம்ம பெறக்கூடிய அந்த திரவ அம்மோனியா அப்படின்றது உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. வந்து அப்ப எரிபொருளா பயன்படுது, உரமா வந்து பயன்படுது. அப்புறம் மின்கலனா பேட்டரியில கார்பன் மின்முனையா வந்து பயன்படுகிறது பேட்டரியில. வந்து அப்புறம் எஃகு உற்பத்தியில எரிபொருளாக பயன்படுகிறது. அந்த கோக்குன்னு சொல்லுவோம், எரிபொருளாக உடுக்கு காரணியாக பயன்படுகிறது. நிலக்கரி தார் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழிகள், வர்ணங்கள், சாயங்கள், அப்புறம் நாப்திலின் பந்துக்கள், வெடிப்பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி பல்வேறு விதமா நம்ம எப்படி பெட்ரோலியத்தை வந்து பயன்படுத்துறோமோ அதே மாதிரி நிலக்கரியும் நம்ம இந்த இடத்துல சிதைவு காய்ச்சி வடித்தல் அப்படின்ற முறையில நம்ம என்ன பண்ணோம்னா பல்வேறு பொருட்கள் வந்து நம்ம தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நிலக்கரி பொறுத்தவரை துபாய், சவுதி அரேபியா, அபுதாபி போன்ற நாடுகள் சமீபத்தில் அதிக பெட்ரோலிய வளங்கள் மிக்க பணக்கார நாடுகளாக மாறியுள்ளன அப்படிங்கிறோம். ஸோ இது நிலக்கரியை பொறுத்தவரை நுகர்வு அப்படின்றது நம்ம இப்போ ஒரு நாளைக்கு யூஸ் பண்றது வந்து ஃபார்ம் ஆன அந்த நிலக்கரி வந்து 1000 வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அப்போ 1000 ஆண்டுகள்ல வந்து உற்பத்தி செஞ்ச அந்த நிலக்கரியை வந்து நம்ம ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த வேகத்துல போனோம்னா ஒரு கட்டத்துல நிலக்கரி தீர்ந்துரும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதான் நிலக்கரி நுகர்வு பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கதை. அடுத்து பெட்ரோலிய வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அது இருக்குன்னா துபாய், சவுதி அரேபியா, அபுதாபி அப்படின்னு பார்க்கிறோம். உலகின் முதல் பெட்ரோலிய கிணறு எங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1959 கண்டுபிடிக்கிறாங்க. அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது அப்படின்னு. அடுத்த 8 ஆண்டுகள் என்ன பண்றாங்கன்னா அஸ்ஸாம்ல 1967 பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா மகும் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு.
அண்ட் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அப்படின்னு பார்க்கும்போது அதில் பல பயனுள்ள பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அது வந்து பெட்ரோ கெமிக்கல், பெட்ரோலியம் வேதியமும் என அழைக்கப்படுகிறது. பல பொருட்கள் அதில் கிடைக்கிறதுனால நம்ம அது பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம மொத்தமாக அதை வந்து குறிப்பிட்டு சொல்றோம் மக்கள் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. ஸோ அது கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம் மக்கள். அது நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ டைரக்டாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்கள் வந்து. நாம் பெட்ரோலியத்தை இதே வேகத்தில் போயிட்டு இருந்தோம்னா 2050 பெட்ரோலியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்து ஏற்படும் அப்படிங்க. எப்போ வந்து நம்ம பெட்ரோலியம் இல்லாத நிலை ஏற்படும் கேட்பாங்க. இது நம்ம புத்தகத்தில் இருக்க 2050 அப்படிங்கிறோம். நிலக்கரி கடல்களால் மூடப்பட்டு சதுப்பு நிலம் உருவானால் அதில் அதிக கந்தக சத்து இருக்கும். எப்ப நிலக்கரியில கந்தக சத்து அதிகமா இருக்கும் அப்படின்னா வந்து கடல் பரப்பு, அதாவது சதுப்பு நிலங்கள் வந்து கடல்ல வந்து மூழ்கிருச்சு அப்படின்னா வந்து சதுப்பு நிலம் இருக்கும், தாவரம் இருக்கும். அந்த தாவரம் வந்து கடலால் மூடப்பட்டு அது பூமிக்கு அடியில புகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கந்தக சத்து நிறைந்த நிலக்கரி அப்படின்றது நமக்கு வெட்டி எடுக்கும் போது கிடைக்குது அப்படிங்கிறோம். வெப்பம் பயன்படுத்தப்படும் போது எரிபொருள் மூலக்கூறுகள் சிதைந்து நமக்கு வெப்ப ஆற்றல் வந்து கொடுக்கும் நமக்கு தெரியும். புவி வெப்ப ஆற்றல் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பூமி கட்டில இருக்கக்கூடிய அந்த மேக்மா அது என்ன ஆனா பாறையை வெப்பப்படுத்தி பாறை மீது இருக்கக்கூடிய நீர் வந்து அது வெப்பமாகி அதுல இருந்து நீராவி வர்றதுதான் வந்து புவி வெப்ப ஆற்றல் அப்படின்றது. இதை வந்து கெய்சர்கள் மற்றும் வெப்ப நீரூற்றுகள் போன்ற இயற்கை நிகழ்வுகளா வந்து சொல்றோம் அப்படிங்களா. மின்சாரத்தை உருவாக்க இந்த புவி வெப்ப மின் நிலையங்கள் அப்படி அந்த இடத்துல உருவாக்கி அதுல இருந்து வரக்கூடிய நீராவியை பயன்படுத்தி விசையாலையை வந்து சுழல செய்து டைனமோ மூலமா நமக்கு மின்சார உற்பத்தி அப்படின்றது வெளியெடுக்கிறோம். உயிரி எரிபொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சோளம் அல்லது கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனால், தாவர எண்ணெய்கள் அல்லது விலங்கு கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படும் பயோடீசல் அப்படின்றதான் வந்து நம்ம உயிரி எரிபொருள் அப்படின்னு வந்து. ஸோ அப்போ எத்தனாலும் பயோடீசலும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உயிரி எரிபொருள் அப்படின்னு பார்க்கணும். எத்தனால் எதுல இருந்து தயார் பண்றாங்கன்னா சோளத்துல இருந்து கரும்புல இருந்து தயாரிக்கப்படுகிறது. பயோடீசல் அப்படின்னும் போது தாவர எண்ணெய் அப்புறம் விலங்கு கொழுப்புகள் இருந்து தயாரிக்கப்படுகிறது. புதைப்படிவ எரிபொருட்கள்னா நம்ம எண்ணெய், இயற்கை வாயுக்கள், நிலக்கரி இது எல்லாமே வந்து புதைப்படிவ எரிபொருட்கள் எடுத்துக்காட்டணும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னும் போது இதனால புதுப்பிக்க இயலாது, ஏன்னா தீர்ந்து 2050 தீர்ந்துடும் அப்படின்னு பார்க்கணும். அந்த அளவு வேகமாக பயன்படுத்திருக்கோம். புதுப்பிக்கத்தக்கனா தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும். சூரிய சக்தி, அப்புறம் காற்று, நீர் சக்தி, நீர்மின் மின்சாரம், அப்புறம் புவி வெப்ப சக்தி, உயிரி ஆற்றல் அடையும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. தாவரங்கள், விலங்குகள் அப்படின்றது நம்ம அக்ரிகல்ச்சர்ல வந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பை பயன்படுத்தி நம்ம பயோடீசலும் அல்லது எத்தனாலும் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறோம். புவி வெப்ப சக்தி அப்படின்னும் போது பூமிக்கு அடியில் மேக்மா இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய வெப்பாற்றல் அதை பயன்படுத்திட்டே இருக்கலாம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி நீர் மின்சாரம் அப்படின்றது வந்து நம்ம டேம் மூலியமா மின்சார உற்பத்தி வந்து பண்ணிட்டே இருக்கலாம். காற்று சக்தினா காற்றாலை மூலியமா, கயத்தாறு, ஆரலை மூலியமா நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். அது சூரிய சக்தி அப்படின்றது நமக்கு சூரியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்கு வந்து இருக்க போகுது. அதனால அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளமா வந்து இருக்கு மக்கள். ஓகேங்களா. ஸோ அந்த பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்ற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைவு செய்யறோம். அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு தலைப்பு வந்து படிக்க இருக்கும். இது வந்து நமக்கு வேதியியல்ல இருக்கக்கூடிய கடைசி தலைப்பு அப்படின்னு அடுத்த தலைப்பு வந்து மொத்தம் 4 டாபிக் தான். அந்த 4 டாபிக்ல ஃபர்ஸ்ட் 2 டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2வது 3வது டாபிக் ஒரு சின்ன டாபிக் தான். அதுல இருக்கக்கூடிய சிம்பிளா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். அதுல இருந்து கேள்வி கேட்டாலும் நம்ம சிறப்பா விடையளிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.